கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கின்ற வேளையில் அவர் சொல்லுகிறதான காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படியாக சொல்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளே, அவருடைய சீஷராக இருக்கிறவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆலயம் என்று சொன்னால் ஒரு கட்டிடம் என்று நம்ம நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கிறது. பெரிய பெரிய ஆலயங்களை நம்ம பார்க்கிறோம், கெதீட்ரல்களை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்கின்ற வேளையில் இவைகளெல்லாம் கட்டிடத்திலான கட்டிட வேலை செய்யப்பட்டதான ஒரு கட்டிடங்கள். அதுக்கு ஆலயம் என்று பெயர், கோவில் என்று பெயர். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இது எவ்வளோ ஒரு விசேஷித்த ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறது என்ன ஒரு காரியம்னா, இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆலயம் என்று சொன்னால் அதில் பிரகாரம் இருக்கிறது, வெளிப்பிரகாரம், அப்புறம் பிரகாரம், அப்புறம் அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 4 வகையான காரியங்கள் இருக்கிறது. இவைகளில் பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை தான் பரிசுத்த ஆலயமாக சொல்லப்படுகிறது. 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார். 17 ஒருவன் தன்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம், நம்முடைய உடம்பு முழுவதும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு பாவம், பல வகையான பழக்க வழக்கங்கள், இவைகளினாலே சிக்கொண்ட மக்கள், அவர்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதன் பின்பு தேவன் தங்கி இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆலயம் என்று சொன்னால் கடவுள் இருக்கக்கூடிய இடம், கடவுளை வழிபடக்கூடியதான இடம். அவர் என்ன சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அது மிகவும் தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பரிசுத்த தேவ ஆலயமாகிய உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பேணி காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், அவைகளுக்கு எந்த கேடு வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் சொல்லுகிறதான காரியம், உங்களுடைய சரீரம் பரிசுத்த தேவன் வாசம் செய்கிறதான ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிரந்தரமாக தங்கியிருக்கிறார். இந்த சரீரத்தில் தங்கியிருக்கிற வேளையில் எந்த ஒரு அசுத்தமான காரியங்களோ, எந்த ஒரு வேண்டப்படாத, தேவனுக்கு விரும்பாத காரியங்களோ அதில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். ஆகவே ஆண்டவரை பார்த்து அவைகளை இந்த நாளிலே நீக்கி போட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உதவி செய்வார். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் போதுமான உதவிகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய ஆலயமாக நீர் சொல்லுகிறீர் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆலயங்களையும் தேவாலயங்களையும் பார்க்கிறோம் ஆண்டவரே, அவைகள் வெறும் கட்டிடங்கள் ஐயா. ஆனால் கையினாலே கட்டப்படாத இந்த சரீரம் ஆண்டவரே, மண்ணான இந்த சரீரத்தை நீர் ஆலயம் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை நாங்கள் பேணி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.